இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. திருமண விஷயத்தில் பலவிதமான புரிதல்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த வகையில் காதல் திருமணம் அப்படின்ற சப்ஜெக்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனாக கூட இந்த காணொலி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல காதல் திருமணம் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். காதல் என்பது மனம் சார்ந்த விஷயமா உடல் சார்ந்த விஷயமா அப்படின்றதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதாவது காதல் என்பது வயதுக்கு தகுந்தார் மாதிரி கூட பிரித்து வச்சுருக்கிறோம். இதே காதல் என்பது இளம் வயதிலேயே வரக்கூடியது. இளம் வயது என்பது டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது 12க்கு பிறகு 13 அப்படின்னு 18, 19 அப்படின்னு 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மலர்தல், ஒரு எதிர்பாலினத்தினார் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இதை தான் நம்ம காதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி அவங்க மெச்சூர் ஆன பிறகும் அதை தொடர்றாங்க அப்படின்னா அதுக்கான கிரக அமைப்புகள் என்ன, யாருக்கெல்லாம் காதல் திருமணம் வெற்றி கொடுக்கும், சக்ஸஸ் ரேட் கொடுக்கும் அப்படின்றது. அதே மாதிரி காதல் விஷயம் என்பது சில முரண்பாடாக போய் முடிந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி கிரக அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, அந்த எதிர்பாலினத்தினர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய காதல் தன்மை, அவங்களுடைய ஈர்ப்பு என்பது அது திருமண வாழ்க்கையில் போய் நல்லா இருக்குமா, அல்ல வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி காதலிச்சவங்க கூட தொடருவாங்களா, இந்த மாதிரி பலவிதமான சிக்கலான கேள்விகள். அதை நம்ம சில விஷயங்களை பேசுறதுக்கு கூட நம்மளால சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் அல்லது ராகு பகவான் சம்பந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டிருக்கணும். லக்ன பாவத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு இருந்து அந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் ராகு 12ஆம் பாவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த சுக்கிரனோ ராகுவோ அந்த இடத்துல பலம் பெற்று இருந்து தசாபுக்தியை நடத்த வேண்டும். இது பாருங்க, எத்தனாயிரம் கோடி மக்கள்கள் வாழற இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில் எத்தனை பேருக்கு இந்த அமைப்பு இருந்துரும் அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இந்த காணொலி அமையும் என்று நினைக்கிறேன். இது என்னுடைய ஆய்வுகளிலிருந்து நான் எடுத்துரைப்பது. ஒரு ஜாதகத்தில் அறிவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் கெட்டு காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 7, 11ஆம் பாவங்கள் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து, சுக்கிரனுடன் ராகு இணைந்து சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்திலோ அல்லது உபயகலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்திலோ அல்லது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலோ அமைய பெற்று அந்த அதிபதிகளின் தசா காலம் அந்த அதிபதிகள், இப்போ 7ஆம் அதிபதி கெட்டிருந்து 11ஆம் அதிபதி வலுத்திருந்து அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். 11ஆம் பாவத்தில் ஆட்சி உச்ச கிரகங்கள் இருந்து சுக்கிரன் ராகு காலில் நின்று அந்த கிரகங்கள் தசை நடத்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அப்போ அறிவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் கெட்டிருக்கணும், பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கணும் ஜாதகத்தில். லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்காம லக்னாதிபதி கெட்டிருக்கணும். இவங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான சம்பவங்கள் நடக்கும். வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நம்ம அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. 99.99% எல்லார் ஜாதகத்திலையும் இப்படி இருக்காது. 0.1% தான் இந்த அமைப்புகள், அதாவது ஒழுக்க குறைவு, தரக்குறைவு, இந்த மாதிரி இன்ஃபாக்சுரேஷன், காதல் போன்ற சம்மந்தப்பட்டு இதனால குடும்பம் வீணாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் 100ல் ஒருத்தர் இருந்தாலே பெரிய விஷயம். நீங்கள் ஜாதகத்தை தெளிவுற ஆய்வு செய்தீங்கன்னா தெரியும். 5ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு, 5ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டு, லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் உபயகலத்திர ஸ்தானம் 11ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வலுத்திருந்து பாபகிரகங்கள் தொடர்பு பெற்று ஜாதகருக்கு தசாபுத்தி நடத்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளார இருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தாது. 0.1% தான் மனித பிறவி அப்படின்ற மாதிரி இருக்கும். 99.9% பார்த்தீங்கன்னா
பெண்களுடைய ஜாதகத்திலோ அல்லது ஆண்களுடைய ஜாதகத்திலோ இந்த மாதிரி கிரக நிலவரங்கள் இருக்கவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மேபி இருக்கலாம், ஒரு வருட காலம், 6 வருட காலம், 6 மாத காலம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 மாதம், ஒரு வருட காலம் வந்து எதனா ஒரு பாபகிரகங்கள் தொடர்பு பெற்ற சயனபோகஸ்தானம் சம்மந்தப்பட்ட எதனா தசாபுத்தி அந்தரத்துக்குள்ளார இருந்து நடந்துச்சு அப்படின்னா எதனா ஒரு மன கோளாறு காரணமாக இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன சின்ன சிக்கல்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியே அந்த வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. பல திருமணம் செய்பவர்கள், ஆண்களை ஏமாற்றக்கூடிய பெண்கள், பெண்களை ஏமாற்றக்கூடிய, பல பெண்களை ஏமாற்றிய ஒரு ஆண், பல ஆண்களை ஏமாற்றிய ஒரு பெண், பணம் பொருளுக்காக இந்த மாதிரி வாழ்க்கையை அர்ப்பணிக்க வரும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கினம் அப்படின்றது கண்டிப்பாக 6ஆம் இடமும் 5ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு, அல்லது 7ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு சர்பக்கோள்கள் அந்த இடத்துல கிரகண தோஷத்துக்குள்ளார இருக்கிறது. 7ஆம் அதிபதியுடன் 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல பாடலே இருக்குது, ஜாதக அலங்காரத்தில் அது கடுமையான பாடல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ளார் அந்த மாதிரியான முரண்பாடான விஷயங்கள் இருக்கும். ஸோ காதல் என்பது மிகப்பெரிய விஷயம். அதில் வெற்றி காண்பவர்கள் ஒரு சிலரே. யாருக்கெல்லாம் வந்து 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுடைய 3ஆம் பாவகம் அருமையாக நின்றுச்சு, 3ஆம் இடத்துக்கு சுபர் பார்வை இருந்துச்சு, பேரலாக 5ஆம் இடத்துக்கும் சுபர் பார்வை கிடச்சிருக்குன்னா அவங்க தான் காதலில் சக்ஸஸ் பண்ணி அந்த காதலித்த நபருடனே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அறிவு ஸ்தானத்துக்கு சுபர் பார்வை இருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த 7ஆம் இடம் தன்னுடைய வேலையை காட்டினதுனால 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன் 5, 7 தொடர்பு பட்டதுன்னா காதல் வரும் அப்படின்னா, 5ஆம் இடம் அறிவு, 7ஆம் இடம் காமம். 3, 7 வலுத்திருந்த 5ஆம் இடத்தினுடைய தரம் 3, 7 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த அளவுகோலில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காமம் அதிகமாக இருக்கும், அறிவு குறைவாக இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து காதல் வந்துடும். அது ஸ்டேபிள் ஆகிடும். சுபகிரகம் 5ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள், ஒரு நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவு சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இந்த காதல் என்பது மிகவும் அற்புதமான உன்னதமான ஒரு விடயம். நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு ஒரு தவறான நோக்கத்தில் ட்ராக்கில் இந்த சில அமைப்புகளுக்குள்ளார போய் சிலர் வந்து சிலரை காயப்படுத்துகிற மாதிரியான பேசும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உபயகலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவம் வலுத்திருந்து 12ஆம் பாவமும் வலுத்திருந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி கெட்டிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கோளாறுகள் இருக்கும். தவறான வழிகளில் அந்த ஜாதகர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் காதலை சொல்லக்கூடிய கிரக காரணிகள் சுக்கிரன், ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் அல்லது புதன் கேது அல்லது காற்று கிரகமாகிய புதன் கேதுவுடன் சம்பந்தப்பட்டு தனித்த முறையில் 7-11 இருக்கார் அப்படின்னா, அல்லது புதனுடன் சுக்கிரன் இணைவு பெற்று கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் தசாபுத்தி நடக்கணும். புதனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் 5, 7 சம்மந்தப்பட்டு காதல் வரும். சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சயனபோகஸ்தானம், உபயகலத்திர ஸ்தானம் 7ஆம் 3ஆம் பாவத்தில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா காதல் வரும். 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று 11ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டிருக்குன்னா காதல் வரும். அது சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் முக்கியம். சுபர் பார்வை இருந்ததுன்னா சக்ஸஸ் பண்ணி அவங்க கூட வாழ்வாங்க. இடையில தசாபுத்தி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சுன்னா அந்த வாழ்க்கையும் கெட்டுரும். நிறைய பேர்லாம் காதல் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு விவாகரத்துக்கு போகிறோம், நிறைய பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பலவிதமான விதிகளும் விதிவிலக்குகளும் உள்ளடக்கியது ஜோதிடம். ஒரு லைனில் சொல்கிறது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இது வந்து போதுமான அளவுக்கான கிரக காரணிகள். இது மட்டும்தான் ரூல். 5, 7 சம்மந்தப்படுறது, 5ஆம் பாவம் கெடுறது, லக்னம் கெடுறது, 9ஆம் பாவம் கெடுறது, முரண்பாடாக காமத்திரிகோணங்கள் வலுப்பெற்று சயனபோகஸ்தானம்னு சொல்ல 12ஆம் இடம் வலுப்பெற்று பாவர் தொடர்பு பெறும்போது தான் இந்த மாதிரி ஒரு தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, கள்ள தொடர்பு, தண்ணி சாப்பிட்றது, மோசமான நிலையில் இருக்கிறது, ரொம்ப அடிக்டாக ஒரு விஷயத்தில் போகிறது, குடும்பத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத முடியாத ஒரு விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரிலாம் வந்து பாபகிரகங்களுடைய தொடர்பும் சயனபோகஸ்தானமும் காமத்திரிகோணமும் வலுப்பெறும்போது தான். குறிப்பாக ஜாதகர்கள் லக்னம் கெட்டுருக்கணும், லக்னாதிபதி கெட்டுருக்கணும். 5, 9 கெட்டுருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் அமைப்புலாம் வரும். 99.9% வந்து லக்னம், லக்னாதிபதி, 5, 5ஆம் அதிபதி, 9, 9ஆம் அதிபதிகள் பார்வையிலோ அல்லது அந்த பாவத்திற்கு சுபகிரக பார்வங்களோ அந்த அதிபதிக்கு அந்த கிரகங்கள் சுபகிரகத்தினுடைய பார்வையோ இருந்ததுன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக அந்த ஜாதகர் வாழ்வாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு ஜோதிடத்தில். விதிவிலக்குகளை முறையாக பயன்படுத்தி விதிகளை தெளிவாக ஆய்வு செய்து ஜோதிடத்தை தெளிவாக உரைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு
மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.